அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய அறிவியல் செய்திகள். 4000 மீட்டர் ஆழத்துல பசிபிக் கடலில் டார்க் ஆக்சிஜன் உற்பத்தி. என்னன்னு பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதியில் சூரிய ஒளி கூட நுழைய முடியாத 4000 மீட்டர் ஆழத்துல ஆக்சிஜன் உற்பத்தியாவதை விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆக்சிஜன் உருவாக்கும் என்ற விதியை நமது புதிய கண்டுபிடிப்பு மாற்றியமைத்துள்ளது. சாதாரணமாக தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி தான் ஆக்சிஜனை உருவாக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆனால் அதுக்கு சூரிய ஒளியே இப்போ தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அது? பூமியில் செடி கொடிகள் சூரிய ஒளியை பயன்படுத்தினால்தான் ஆக்சிஜனை உண்டாக்கும் என்பது நம்ம பள்ளியில் படித்த பாடம். ஆனால் சூரிய ஒளியே எட்டி பார்க்காத முடியாத ஆழ்கடல்ல வெறும் பாறைகள் ஆக்சிஜனை உருவாக்குது என்று சொன்னா நம்புவீங்களா? ஆம், பசிபிக் பெருங்கடலின் அடியில் நிகழ்ந்துள்ள ஒரு கண்டுபிடிப்பு நவீன அறிவியலையே தலைகீழாக மாற்றியுள்ளது. பசிபிக் பெருங்கடலின் கிளாரியன் கிளிப்பர்டன் மண்டலம், அதாவது CCZ என்ற பகுதியில சுமார் 4000 மீட்டர் ஆழத்துல உருளைக்கிழங்கு அளவிலான பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் எனும் பாறை துண்டுகள் சிதறி கிடக்குது. இந்த பாறைகளின் நிக்கல், மேங்கனீசு, கோபால்ட் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் நிறைந்துள்ளது. இந்த பாறைகளின் மேற்பரப்புல 0.95 வோல்ட் மின்சாரம் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சாங்க. இந்த மின்சாரம் சுற்றியுள்ள கடல் நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரிக்குது, அதாவது எலக்ட்ரோலைசிஸ். இதன் மூலம் ஒளிச்சேர்க்கை இல்லாமலே ஆக்சிஜன் வெளியாகுது. இதனை விஞ்ஞானிகள் இருண்ட ஆக்சிஜன், டார்க் ஆக்சிஜன் என்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. பூமியில முதலில் உயிரினங்கள் எங்கு தோன்றியிருக்கும்? பூமியில் ஆக்சிஜன் சுவாசிக்கும் உயிரினங்கள் போன்ற ஒளிச்சேர்க்கை தான் காரணம் என்று நம்பினோம். ஆனா ஒளியே இல்லாத ஆழ்கடல்ல ஆக்சிஜன் உருவாவதை இப்போது அறிந்துள்ளோம். அப்படியானா உயிரினங்கள் எங்கு தொடங்கி இருக்கும் என்ற கேள்வியை நாம் மீண்டும் ஆராய வேண்டும். இது பூமியில் மட்டுமின்றி வியாழன் மற்றும் சனியின் நிலவுகளிலும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக உறுதி செய்யப்படுது. இந்த தாது பாறைகள் பசுமை ஆற்றல் மாற்றத்திற்கு, அதாவது மின்சார வாகன பேட்டரிகள் மிகவும் தேவைப்படுவதால சுரங்க நிறுவனங்கள் இவற்றை தோண்டி எடுக்க துடிக்குது. அதாவது ஒரு நல்ல சான்ஸ், மின்சாரங்கள் ஈஸியாக தயாரிக்க, பேட்டரிகள் தயாரிக்க இது உதவுதான். ஆனா இந்த கண்டுபிடிப்பு சிக்கலை உருவாக்கியுள்ளது என்று சொல்றாங்க. 25க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆழ்கடல் சுரங்க பணிகளுக்கு இடைக்கால தடை விதித்து கோருது. ஏன்னா ஆழ்கடலின் இந்த மர்மமான ஆக்சிஜன் உற்பத்தி சூழலை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளல. இப்போது சுரங்கம் தோண்டினால் அது அந்த பகுதியின் சுற்றுச்சூழலை சிதைக்கக்கூடும் என்று சொல்றாங்க. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் தற்போதுதான் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. லாபத்திற்காக ஆழ்கடல் சுரங்கங்களை தோண்டுவதா அல்லது பூமியின் ஆதி ரகசியத்தை பாதுகாப்பதா என்ற சவாலை சமூகம் தற்போது எதிர்கொண்டுள்ளது. நாம இதுல இருந்து என்ன பார்க்கலாம்னா, பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில், அதாவது 4000 மீட்டர் ஆழத்துல அடர்ந்த இருட்டு, சூரிய ஒளியே புக முடியாது. அப்படி இருந்தும் சூரிய ஒளி இல்லாத இடத்திலும் ஆக்சிஜன் தயாராகுதுன்னா அது அவசியம்தான், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பத்தி நம்ம பார்த்தோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.